ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினி சேர்க்கே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறது நம்ம கஸ்டமைஸ்ட் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்த ஒரு சப்ஸ்கிரைபர் பற்றி தான். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணி அவங்களோட ரிசல்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதையுமே நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த பால்னஸ் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு ஆயில் வந்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நானும் கஸ்டமைஸ்ட் ஆயில் ரெடி பண்ணி கொடுத்தேன். 1 month கண்டினியூஸாக யூஸ் பண்ணிவிட்டு இந்த பிக்சர் வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. பால் ஸ்பாட்டில் வந்து நிறைய புதுமுடி வந்து வளர்ந்துருக்கு, இப்போ நிறைய மறைஞ்சிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதே மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கஸ்டமைஸ்ட் ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரோட இமேஜ் தான். ஹேர் க்ரோத்துக்காக அவங்க ஆயில் ஆர்டர் பண்ணி ஒரு 2-3 months கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹேர் க்ரோத்தில் நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக இதை ஷேர் பண்ணாங்க. இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் டேமேஜாக இருக்குது, அதை சரி பண்ணணும், முடி அடர்த்தி அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக ஆயில் ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு 2-3 months யூஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து ரிசல்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம கஸ்டமைஸ்ட் ஹேர் ஆயில் யூஸ் பண்ண ஒரு சிலரோட ஃபீட்பேக்கும் நான் வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன். இந்த கஸ்டமைஸ்ட் ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 100% நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸும் எல்லாரோட ஸ்கேல்ப் டைப்புக்கும் இல்லை ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ ஒருத்தவங்களோட ஸ்கேல்ப்புக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன செட் ஆகும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால தான் இது வந்து கஸ்டமைஸ்ட் ஹேர் ஆயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கஸ்டமைஸ்ட் ஹேர் ஆயிலோட கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இது வந்து ப்ரிப்பேர் பண்ணியே நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 3 yearsக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர் வந்து இப்படி தான் இருக்கும். அதாவது ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஹேராக எனக்கு வந்து இல்லை. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் வந்து ரெடிமேடாக வாங்கியும் சரி இல்லை வீடியோஸில் பார்க்குறது எல்லாத்தையுமே நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு ரிசல்ட் இருந்ததில்லை. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நான் வந்து ஓனாக ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் நிறைய வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், என்னோட ஸ்கேல்ப்புக்கு எது செட் ஆகும், என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எனக்கு சூட் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக ஆயில்ஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து ஒரே ஹேர் ஆயில் வந்து நம்மளோட எல்லா ஹேர் ப்ராப்ளம்ஸையும் சரி பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஒரு சில நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் ரொம்ப அதிக அளவில் இருக்கும், ஒரு சில நாளில் திடீர்னு டேண்ட்ரஃப் வந்த மாதிரி இருக்கும், ஒரு சில நாளில் ஹேர் ரொம்ப ட்ரை ஆன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தனித்தனியாக நான் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன். அப்போ எனக்கு என்னென்ன ப்ராப்ளம் வந்து ஹேரில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ண ஆயிலை வந்து யூஸ் பண்ணி ஸ்கேல்ப்பை மசாஜ் பண்ணிவிட்டு ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்குவேன். இந்த ஆயில்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்த அப்புறம் தான் என்னோட ஹேர் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. முக்கியமாக ஹெல்த்தியான ஹேர் க்ரோத் எனக்கு இருந்தது. ஹேர் ஃபால் எந்த அளவுக்கு அதிகமாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு நல்லா குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. முடியோட அடர்த்தியும் நேச்சுரலாகவே இன்க்ரீஸ் ஆகிறத நான் வந்து பார்த்தேன். ஸோ அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டது வந்து நமக்காக நம்மளோட ஸ்கேல்ப்புக்கும் ஹேருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு பொருளை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தான் நமக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் இருக்கும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்ப்பாங்க நல்ல ரிசல்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ப்ராப்பரான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கலன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கேல்ப் டைப்புக்கும் ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி ஓனாக வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். நிறைய பேருக்கு இது பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணி ஆயில் வந்து அவங்க வாங்கிக்கிறாங்க. உங்களோட ஸ்கேல்ப் டைப்புக்கும் ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நான் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப நாளாக உங்களுக்கு இல்லை, ஒரே அளவில் இருக்க மாதிரி இருக்க வருஷக்கணக்கில் அப்படின்னா அந்த ஹேர் க்ரோத் ப்ராப்ளம் சரி பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் சரி பண்ணுறதுக்காக இருக்கட்டும், கிரே ஹேர் ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு இருக்குன்னா அந்த ப்ராப்ளமாக இருக்கட்டும், பால் ஸ்பாட்டில் வந்து முடி திரும்பவும் வளரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை ட்ரை ஹேராக இருக்குது, ரொம்ப டேமேஜ்ட் ஹேராக இருக்குது, முடி வந்து நிறைய பேருக்கு உடஞ்சி விழுது பாதியிலே கட்டாகி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலருக்கு ஸ்பிளிட் எண்ட்ஸ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹேர் ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் எல்லா ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கும் தனித்தனியாக ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த கஸ்டமைஸ்ட் ஹேர் ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா 30 to 35 இன்க்ரீடியன்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஒருத்தவங்களோட ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ
ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 and 200 ml பாட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணுறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு சொல்லிடுவேன். ஆயில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கேல்ப்புக்கும் உங்களோட ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கும் எந்தெந்த இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸை பொறுத்து தான் ஆயிலோட ப்ரைஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஆயில் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 days எடுக்கும். ஏன்னா கஸ்டமைஸ்ட் ஆயில் அப்படின்றதால ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 10 நாள் 15 நாள் வெயிலில் வச்சு எடுக்கிற ப்ராசஸ்லாம் இருக்குது. இந்த வேர்லாம் நல்லா ஊற வைக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு ஒரு வாரம் 10 நாள் தேவைப்படும். ஆயில் வந்து உங்கள் கையில் கிடைக்கிறதுக்கு 15 to 20 days ஆகும். பேக்கேஜிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து அந்த ஊற வச்ச வேராக இருக்கட்டும், இல்லை வெந்தயம், கருஞ்சீரகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பாட்டிலில் வந்து நல்லா ஊறுறதுக்காக போட்டு தான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா வெட்டி வேர் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பாட்டிலில் நாங்கள் போடுற இன்க்ரீடியன்ஸும் இருக்கும். இந்தியாவுக்குள்ளே நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் தாராளமாக ஆர்டர் பண்ணி ஆயில் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு கண்ட்ரியிலேருந்தும் வந்து கேட்குறீங்க. அதை வந்து நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. சப்போஸ் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா சீக்கிரமாகவே நான் அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, சேஃபாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள்லாம் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதால தான் நான் வந்து இதை பண்ண முடியுது. புதுசாக சப்போஸ் யாராவது ஆர்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேக்கேஜிங் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்ல. அதுக்காக தான் இந்த பேக்கேஜிங் கிளிப்ஸ் வந்து நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் இதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு டேப் ஒட்டி பபிள் பேப்பர்லாம் வந்து நல்லா ரேப் பண்ணி அதுக்கப்புறம் சென்ட் பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ உங்களுக்கு இந்த கஸ்டமைஸ்ட் ஹேர் ஆயில் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர், இன்ஸ்டா ஐடி அப்படி இல்லைனா மெயில் ஐடிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரப்போ உங்களோட ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நிறைய சேஞ்சஸ் வந்து உங்களோட ஹேர் ப்ராப்ளம்ஸில் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.